ஏன் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்க எல்லாரும் வெறுக்கிறீங்க? பேரண்ட்ஸே ஒரு பையன் மேலே இருக்கான், சின்ன பையன் கீழே இருக்கான், அடுத்த பொண்ணு நல்லா மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்களுக்கு மதிப்பு இல்லை சார். மிடில் கிளாஸ் லைஃப்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அவங்ககிட்டே காசு வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம். காசு வச்சிருக்கா, கடன் வச்சு எல்லாமே செலவு பண்ணுறா. அப்புறம் நம்ம காசு அடைக்காமல் இப்படி பண்ணிட்டு இருக்காளே. இப்போ ஒரு நம்ம கல்யாணத்துக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ அவங்க வந்து ஒரு 15,000 20,000 மொய் வைக்கிறாங்கன்னா இப்போ நம்மளையும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஹேர் கட் பண்ணா உனக்கு இதெல்லாம் தேவைதானா? ஒரு 10,000 ரூபா புடவை எடுக்கிறேன், உனக்கு இதெல்லாம் தேவைதானா? நான் ஒரு ட்ரிப் போறேன் ஹஸ்பண்டோட, உனக்கு இதெல்லாம் தேவைதானா? நம்மளோட மணி, நம்மளோட அந்த எம்பவர்மெண்ட்டை இந்த மிடில் கிளாஸோட ஒரு இதில் புள்ளியா வைக்கிறாங்களோன்னு தோணுது. நான் சாகரக்குள்ள ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நான் எதுக்கு நினைக்கிறேன்னா, என் பிள்ளையோட கால் எடுத்து அந்த கார் கண்ணாடியில் வைக்கும் போது அது அம்மா காரு, நான் சொந்தமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து அந்த மூஞ்சி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. வயசு இருக்கும் போது தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அதை எல்லாரும் மறந்துடுறீங்க. இப்போ லோன் போட்டுட்டு 25 வருஷம் ஆயிடுது. 25 வருஷம் லோனுக்காக ஓடினதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல 2 வருஷத்துல நான் டார்ச்சர் பண்ணல, வீடு கேட்கல. 25 வருஷம் ஆச்சுப்பா. இஎம்ஐன்றது உங்களுக்கு புரியல. புருஷங்காரங்களுக்கு 2வது பொண்டாட்டி மாதிரி 10 வருஷம் ஆச்சு எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகி. பொண்டாட்டி லவ் யூ டி. லவ் யூ லவ் யூ. இதோட ஜெயிச்சதுக்கு என்ன இருக்குது? அவள் தான் மிடில் கிளாஸ் ஜெயிச்சாச்சு. அவள் தான் லவ் யூ. ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட் இருக்குன்னு வைங்களேன். என் பொண்டாட்டி கூட நான் ஒரு நாளைக்கு 7,600 செகண்ட்ல போன்ல பேசினேன் லவ் பண்ணும்போது. இன்னைக்கு பேச முடியல. எதனால? உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும்னா நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் உங்களுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். வீட்டுல இருந்து காலைல 8 மணிக்கு நான் வேலைக்கு போலையா, நீ என்ன கேளு. கடவுள் கொடுக்குறானா வாங்கிக்கிறோம், கொடுக்கலையா என்ன பண்ண முடியும்? கீழே இருந்து மேலே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் நாங்கள் மேலே வந்துடும், நீங்க நம்பிட்டு போங்களா, அவ்வளோதான். அனுஜ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மாட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சுரா பப்ளிகேஷன்ஸ், பிவிடி பிரியம் சால்ட், நாமக்கல் இமயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் சூ, ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வெறுக்கும் மனைவிகள் வெர்சஸ் அவர்களின் கணவர்கள். மனைவிகளுடைய பேராசை என்ன மாதிரியான நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் கணவர்களாக உங்களுக்கு கொடுக்குது? என்னோட 1.5 சென்ட் வீடு என்னைக்கு 5 சென்ட் வீடாக மாறணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன். 5 லட்ச ரூபா காரு 10 லட்ச ரூபா காராக வேணுன்றாங்க. 50,000 ரூபா ஸ்கூட்டி 1.5 லட்ச ரூபா ஸ்கூட்டியாக மாறணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாமே எனக்கு ப்ரெஷராக தெரியுது சார். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணுன்றாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணுங்கிறாங்க. இந்த துபாயில் போய் ஸ்கை டைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. துபாயில் போய் ஸ்கை டைவிங். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு 6 பிஸ்னஸ் பண்ணுறாங்க சார். ஃபஸ்ட்டு எடுத்து ஆரம்பிக்கும் போது வந்து பவுட்ரு மட்டும் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் ட்ரெஸ்ஸு சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனாங்க. அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து வாங்குறோன்ட்டு ரெண்டல் பிஸ்னஸ், ட்ரெஸ் ரெண்டல் வந்தாங்க. அப்புறம் ஜுவல்லரி வாங்குறோன்னு ஜுவல்லரி ரெண்டல் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கல்யாணத்துக்கு போகும்போது மெகந்தி வைப்பாங்கன்ட்டு மெகந்தி ஆர்டிஸ்ட் மெகந்தியும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஸ்டூடியோக்கு வந்துட்டாங்க. அசாவதார கமல் கூட 10 கெட்டப் தான் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். இப்போ தான் வேலையிலேருந்து வருவேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி எல்லா மெசேஜ் வந்தால் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்வா. லேப்டாப் என்ன காலில் இருந்தால் மெசேஜ் வந்தால் அதை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. கொண்டாங்கச்சு பாப்பாவை பார்த்து இந்த இத்தனை பிஸ்னஸ்னால எங்களால் ஒர்க்கும் வேறு கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, கடைசியில் என்கிட்ட அது எல்லாம் வந்துடுச்சு. என் வீட்டில் வந்து சார் எனக்கு 50 சட்டை 50 ஃபேன் இருக்குது சார். இவ்வளோ சட்டை இன்னும் 10 வருஷத்துக்கு நான் போடுவேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் எடுக்கணும்னா கேட்கவே மாட்டாங்க சார். அதாவது ஆடம்பரமாக நீ இருக்கணும், கோட் ஷூட்டு போட்டு போகணும். நம்ம என்ன சார் அந்த அளவுக்கு இருந்தோம். பர்த்டே கேக் இந்த வயசில் எனக்கு தேவை சார். அது தேவையில்லாமல் எடுத்து வந்து எனக்கு தெரியாமல் கொண்டாந்து வச்சுட்டு அந்த கடைசி டைமில் வந்து வெட்டுறதுக்கு அந்த டைமில் கூடுவாங்க. எனக்கு பிடிக்கவே இப்படி அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிடுவேன் நான். ஒரு கேக்கு வெட்டுறதுல என்ன சார் சொத்து அழிஞ்சு போகுது? இது ஆடம்பரமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், நான் நல்ல ட்ரெஸ் போட்டதில்லை, ஸ்கூல் ஒரு நல்ல சாப்பாடு இல்லை, தீபாவளி பொங்கல் கூட நான் அனுபவிச்சதில்லை, பலகாரம் எனக்கு கிடச்சதில்லைன்னு இதெல்லாம் சொல்லி சொல்லி பசங்கள்ட்ட வளர்த்தாருங்க சார். அப்போ அந்த குழந்தைங்க பெருசான பிற நாம் அதுங்களுக்கு கொடுக்குறோம்ல, அதில் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு நம்ம டாடி நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேக்கு வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷமாக அந்த மனுஷன் வெட்டுறதில்ல சார். கோவம் வருங்களா வராதுங்களா? நமக்கு கிடைக்காத ஒன்றை எத்தனை காலம் சார் இதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாங்கள் சாவது? ஏன் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் வெறுக்கிறீங்க? இப்போ 2000க்கு மேலே பிறந்த குழந்தைகளுங்க சார் எல்லாமே கிடைக்குது. அவங்க கேட்காமே கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து பிறக்கும் போது அந்த மாதிரி வசதியெல்லாம் எதுவுமே அனுபவிச்சதில்லை சார். ஒரு கோயில் குளம் போனதில்லை, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டதில்லை, நல்ல ஃபுட்டு கிடச்சதில்லை. அப்பா அம்மா கஷ்டத்துலேயே இருப்பாங்க, நம்ம 5-6 குழந்தைங்களாக இருப்போம். அப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு நம்ம புருஷன் நம்மளை நல்லா வச்சுப்பாரு, மாமியார் வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் தான் சார் ஒரு எதிர்பார்ப்போட வருவோம். வாடகை வீடுனா கூட சார் கரண்ட் இல்லாத வீட்டில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் சார். நெய்வேலியில் ஒரு பாத்ரூம் போகிற வசதி கூட பொம்பளை குழந்தைங்களை வச்சுட்டு கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் அனுபவிக்கல சார். அப்போ 20 வருஷம் உங்க கூட நான் வாழ்க்கையில் ரொம்ப போராடி இருக்கேன், உனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்கேன், ரொம்ப மன உளைச்சல் அனுபவிச்சிருக்கேன். அந்த ஏக்கமும் தாக்கமும் எனக்கு தெரியுமா இருக்குமா இருக்காதுங்களா சார்? அப்போ நான் இத்தனை வருஷம் உங்க கூட நான் போராடி இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீ கொடுக்க மாட்டியா? சொல்லுங்க.
ஏன் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்கள் வெறுக்கிறீங்க? பெரிய ஹோட்டல் கடையில் எங்கள் அப்பா அம்மாவை மெனு கார்டில் அந்த அமௌண்ட்டு பார்க்காம சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மிடில் கிளாஸ் எனக்கு வேண்டாம். 2000 எனக்கு என் பொண்ணு பிறந்தா. அப்புறம் 2005 திருப்பி கன்சீவ் ஆனப்போ பையன் குழந்தைன்னு தெரிஞ்சாலும் கூட 3.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அதை நான் வந்துட்டு அபார்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வளர்க்க முடியாது, அதுதான் இந்த நிலைமை. அந்த உயிரையே என்னால் வளர்க்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் எனக்கு ஒரு பொண்ணு போதுன்னு சொல்லிட்டு டாக்டரே முடியாதுன்னு சொல்லி கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கல. கட்டாயமாக குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ஃபேமிலி பிளானிங்கும் நான் பண்ணுவேன்னாங்க. சரி அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த வழியை ஒவ்வொரு நாளுமே நானும் அனுபவிக்கிறேன், சாரும் அனுபவிக்கிறார். ஏன்னா வேலைக்கு நான் போயே தீர வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன். அன்னைக்கு உங்கள் கையில் உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதி இருந்திருந்தா நீங்கள் எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க? இன்னும் 2 கூட பெக்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன் சார். மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்கள் ஏன் வெறுக்கிறீங்க? எதனாலனா என் வீட்டுக்கார் வந்து நல்லவர் தான். அவர் மாதிரி நல்ல ஒரு ஊரில் தேடியத்தோட கிடைக்க மாட்டாங்க. ஆமாம். ஆனால் நான் வெறுக்கிறேன் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு சார். கல்யாணம் ஆன புதுசில் ஏங்க எனக்கு நகை வேணும்னு கேட்டேன். 80 பவுன் வாங்கி கொடுத்தாங்க. ஓ இப்போவே நம்ம 80 பவுன் வச்சுன்னா லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன். உடனே எங்க நகை எனக்கு போதும், வீடு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன். வீடு வேணும்னா நீ நகையை கொடு, நான் வீடு உனக்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. நமக்கு நகை இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, வீடு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையும் 80 பவுனையும் கொடுத்துட்டேன். வீடு கட்டி ஃபினிஷ் ஆகிற டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடு வாஸ்துப்படி சரியில்லை, நான் வீடை சேல் பண்ணிடலாம், இப்போதைக்கு பசங்க படிப்பை மட்டும் பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு. வாசு சரியில்லாத வீடு தான் கட்டினாரா? அது எனக்கு தெரியல சார். அப்போது கட்டிட்டு வாசு சரியில்லைன்ட்டாரு. வாசு தெரியலன்னு என்னை வந்து சமாதானப்படுத்தி அந்த வீட்டை சேல் பண்ணிட்டாங்க. இல்லை அது ஏன் வீடை வந்து வாசு சரியில்லை ஒரு வீடை கட்டி விற்றுருக்கீங்க? அப்படி சொல்கிறதுன்னு சம்மதிப்பாங்க அப்படின்றதுனால அப்படிதான் சம்மதிப்பாங்க. அது ரொம்ப நாளாக ஒரு 3 மாதமாக பூச்சி வேலை நாள் பண்ணாமல் இருந்தது. இதுதான்மா வாசு சரியில்லை, அதனால தான் பூச்சி வேலை பண்ண முடியல, ஸோ அதனால் நம்ம வேறு இடத்துல பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள எப்படியாவது சமாளித்து அதனால் அப்படி சொல்லி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு நல்ல லாபத்துக்கு விற்றுட்டீங்க அந்த வீடை. ஒரு டூர் போகணும் அப்படின்னு ஆசை. ஒரு மலேசியா டூர் போனால் உடனே ஃபோன் எடுப்பாங்க, கூகுளில் போடுவாங்க, இவ்வளோ டிக்கெட் அவ்வளோ அடிக்கிட்டு, சரிம்மா போயிட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரையிலுமே அப்படி தான். ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு கேட்டேன்னா அடுத்த செகண்டே நம்ம கூட்டின்னு போகிற மாதிரியே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் அதை நம்ம பார்த்துட்டான், ஓகே ஆசையாக இருக்குது, நம்ம இங்கெல்லாம் போகலாமா அங்கெல்லாம் போகலாமான்னு அந்த பேச்செல்லாம் அங்கே போயிட்டா மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அங்கே போக மாட்டோம். நல்லா இருக்குல்ல? கண்ணா லட்டு தின்ன ஆசையா நகை, கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா வீடு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையே ஒரு ஹஸ்பண்டை வச்சு தான் இருக்குது. அப்பா அம்மா பணக்காராக கூட இருக்கலாம், வசதி வாய்ப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நிர்ணயிக்கிறது யார்? கணவன் தான் நிர்ணயிக்கணும். ஆனால் ரொம்ப நேர்மையான கேரக்டர், தப்பே பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயுமே நேர்மை. ஒரு டிக்கெட்டு கூட வாங்கினா உடனே என்ன பண்ணுவார், 5 ரூபாய் கண்ட்ராக்டர் ஏமாற்றிட்டா கூட அவங்க கையில் கொடுத்துடுவார். அவங்க கண்ட்ராக்டரே கேட்கலன்னா கூட பரவாயில்ல, அவர் போய் கொடுத்துடுவார். அது மாதிரி ஓவர் நேர்மை கூட லைஃப்பை ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? நேர்மையாக இருக்கிறதுங்கிறத சொல்லி தான் நம்மளை பிள்ளைங்களே வளர்க்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, உங்கள் வயசு என்ன ஆச்சு இப்போ? உங்களுக்கு 41 வயசாச்சு. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரே ஒரு பெண் குழந்தை தான். ஒரே ஒரு பெண் குழந்தை வளர்த்துட்டாரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 40 வயசாச்சு. இந்த உலகம் உங்களையுமே எப்படி மாற்றிருக்கு பாருங்க. ரொம்ப என்ன சொல்றது, புருஷன் நேர்மையாக இருக்கிறதுங்கிறத பாராட்டுறாங்க தருணம் போய், புருஷன் நேர்மையாக இருக்கிறதாங்க இங்கே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிற காலம் மாறி இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய தேவைகளின் தாக்கம் அதிகமாக இருக்குது, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு இடத்துக்கு கூடி இருக்கு. ஆமாம் சார், உண்மையே பேசுவார், பொய்யே பேச தெரியாது. எல்லா இடத்துலையும் நேர்மையான விஷயம். நிறைய பேருக்கு அது பிடிக்காது. நிறைய கணவர்கள் பொய் பேசுகிறாங்கன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மை பேசுகிற கணவரை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு வருத்தப்படுற மனைவியை நான் இங்கே தான் பார்க்குறேன். சொல்லுங்கள், மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் என்னென்ன வழிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸே ஒரு பையன் மேலே இருக்கான், சின்ன பையன் கீழே இருக்கான், அடுத்த பொண்ணு நல்லா மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்களுக்கு மதிப்பு இல்லை சார். பெரிய பையன் பணக்காரனாக இருக்கானா அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே கசின்ஸ் இப்போ மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்னா அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையும் இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையும் வித்தியாசம் இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம ஹஸ்பண்டும் மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கக்கூடாது. மிடில் கிளாஸ் லைஃப்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அவங்ககிட்டே காசு வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், காசு வச்சிருக்கா, கடன் வச்சு எல்லாமே செலவு பண்ணுறா, அப்புறம் நம்ம காசு அடைக்காமல் இப்படி பண்ணிட்டு இருக்காளே. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கூனி குறுகி இருக்கா மாதிரியே இருக்கும். வேற இப்போ ஒரு நம்ம கல்யாணத்துக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க சார்.
இப்போ அவங்க வந்து ஒரு 15,000 20,000 மொய் வைக்கிறாங்கன்னா இப்போ நம்மளையும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2,000 நம்ம 3,000 நம்ம கையில் அந்த மாதத்துக்கு பட்ஜெட்லாம் போகிறதுக்கு இவ்வளோ தான்ப்பா கையில் காசு இருக்குது, கடைசி நேரத்தில் மாத கடைசியில் மேரேஜ் வேறு வந்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து அவங்க அவ்வளோ வச்சுட்டாங்கன்றதுக்காக நம்மளும் அதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து இவன்னா இவ்வளோ தான் வச்சுருக்கா, அவன் அவ்வளோ தான் வச்சுருக்கான்ற நம்மளை சுற்றி டாக் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மொய் வைக்கிறதுக்குள்ள மிடில் கிளாஸில் வந்து அந்த கஷ்டம் இருக்குது எல்லாத்துக்குமே. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வழி இன்னொரு வழி என்னென்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டை பார்க்க முடியல. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எதனா சேர்த்து வைக்கலாமா, அடுத்து அவங்களுடைய லைஃப்பையாவது இந்த மிடில் கிளாஸ்லேருந்து மேலே கொண்டு போயிட முடியுமா, அந்த ஏக்கம் தான் இருக்கே தவிர எங்களுடைய லைஃப் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து மேலே போக முடியுன்ற நம்பிக்கை இல்லை. ரொம்ப சரியாக சொன்னீங்க. வேற மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஏன் வழியானது? ஒரு ஹேர் கட் பண்ணால் உனக்கு இதெல்லாம் தேவைதானா, ஒரு 10,000 ரூபா புடவை எடுக்கிறேன் உனக்கு இதெல்லாம் தேவைதானா, நான் ஒரு ட்ரிப் போகிறேன் என் ஹஸ்பண்டோட உனக்கு இதெல்லாம் தேவைதானா, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா உனக்கு இதெல்லாம், நம்மளோட மணி நம்மளோட அந்த எம்பவர்மெண்ட்டை இந்த மிடில் கிளாஸோட ஒரு இதில் புள்ளியாக வைக்கிறாங்களோன்னு தோணுது. ஏதாவது 4 விஷயம் பண்ணணும்னா கூட உனக்கு இப்போ இதெல்லாம் தேவைதானா, அந்த வார்த்தை ரிப்பீட்டடாக கேட்க கேட்க அந்த மணி மட்டும் தான் எல்லாமே தான். அப்போ அது இருந்தால் தானே என்ன மதிப்பீங்க, அப்போ இது எனக்கு வேண்டாம், நான் இதை விட்டு தாண்டி பறக்கணும். இப்போ சொன்னார் நான் ஸ்கூபா டைவிங் பறக்க போகிறேன், ஸ்கை டைவிங் பறக்க போகிறேன், இந்த வழியை நான் மறக்கணும்னா நான் வானத்தில் பறக்கணும் சார். மிடில் கிளாஸ் பறக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதாவது எந்த குறிப்பிட்ட சம்பவம் வந்து உங்கள் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வேண்டாம் நான் மேலே போகணுன்னு ஒன்று இருக்குல்ல, என் வாழ்க்கையில் இந்த ஒரு இன்சிடென்ட் என்னை பயங்கர ஊண்டிங் ஆக்கிடுச்சு, அப்புறம் இந்த இடத்த இப்படி இருக்கவே கூடாதா, என்னவாவது பண்ணி நான் மேலே போகணுங்கிற ஒரு உந்துதல் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல. என்றைக்குமே வந்து தாய்கிட்டே தகம்பக்கிட்டே யாருமே அசிங்கப்படக்கூடாது, அசிங்கப்படுத்தவும் கூடாது. அதுவும் நம்மளோட குழந்தைகள் அவங்க பண்ணும்போது யாருனாலையுமே தாங்க முடியாது. எல்லாரும் கார் எதுக்காக வாங்குறாங்க, என்ன மைண்ட் தாட்டில் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சாகரக்குள்ளே ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நான் எதுக்கு நினைக்கிறேன்னா, என் பிள்ளையோட கால் எடுத்து அந்த கார் கண்ணாடியில் வைக்கும் போது அது அம்மா காரு, நான் சொந்தமாக வைப்பேன் அப்படின்னு நினச்சி என் புள்ள அந்த காரில் கையை வச்சாலும் சரி, அந்த மிரரில் ஃபேஸ் பார்த்தாலும் சரி, என்னோட அம்மா காரு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து அந்த மூஞ்சி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. எப்போ வாங்குவேன்னு எனக்கு தெரியாது, வாங்குவேன் நானும் தெரியாது. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, உண்மையாலுமே சொல்கிறேன், காசு இருந்தால் தான் மதிப்பாங்க, சரிங்களா? என் கூட பிறந்தவன் 2,000 ரூபாய்க்கு சிலை எடுத்து கொடுத்தானா அது பொக்கிசமாக தெரியும். நான் கஷ்டப்பட்டு 500 ரூபாய்க்கு சிலை எடுத்து ஆசாசையாக பார்த்து 3 கடை ஏறி இறங்கி போய் வாங்கி கொடுத்தனா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நல்லா இல்லைன்னு ரிட்டன் பண்ணியிருக்காங்க, அதை நான் வாங்கியிருக்கேன். இன்னமும் கட்டாமல் வச்சு பார்த்து அழுதுருக்கேன், என் மனசார சொல்கிறேன் அழுதுருக்கேன். அப்போ ஹை கிளாஸில் இருந்தால் தான் நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே சொந்தத்துக்குள்ளேயே நீங்கள் அதை பண்ணும் போது எப்படி மிடில் கிளாஸ் வாழ்க்கை போதும் அப்படின்னு பெத்த குழந்தைகளுக்கு நினைக்க தோணும். என் பொண்ணுக்கே நான் சொல்லி கொடுத்தாலப்ப இன்னொரு குழந்தை எனக்கு இன்னும் கிடையாது, அதுவுமே வேண்டான்னு இந்த மிடில் கிளாஸ்னால தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேனேவும். எனக்கு வேண்டாம், அவளை வளர்த்தாவே போதும். நீங்கள் சொன்ன இந்த சம்பவம் நிறைய பேர் குடும்பத்தில் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம நிறைய பொருட்கள் கிஃப்டாக வந்திருக்கும், நம்ம அதை புதுசாகவே வச்சுருப்போம். அதை அன்போட நம்ம சொந்த பந்தங்களுக்கோ நண்பர்களுக்கோ நம்ம பிரியத்தில் கொடுக்கும்போது அதை அன்பை பார்க்கறதில்ல, அந்த பொருளோட விலை எவ்வளோங்கிறதுல தான் பார்க்கறது, எவ்வளோ காசுங்கிறதுல எவனோ போடுறான்னு நீ வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு அவங்க வாயிலேருந்து அது வரும்போது மரணத்தை விட வழி வந்து அந்த ஒரு வாரத்தில் எவனோ போடுறானா நீ வாங்கி கொடுக்கும்போது அதை நான் வாங்குறதுக்கு எத்தனை கடை ஏறி இறங்கியிருப்பேன். அவங்களுக்கு அது போட்டால் நல்லாயிருக்கும், இது இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருப்பேன். ஒரு சாப்பாட்டை கூட கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க வாங்கி கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்க, நாங்கள் வாங்கி கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னா, அப்போ ஹை கிளாஸ் அப்படி போய் நீங்கள் வாங்கி கொடுத்தா தான், ஹோட்டல் அப்படி ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? நான் கையால் சமைச்சு கொடுத்தா அதை ஏற்றுக்க மாட்டேங்க, ஏன்னா அது வீட்டில் செஞ்ச ஒரு பொருள். மிடில் கிளாஸ் அது வந்து நான் உண்மையாலுமே எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ ஒரு ஷோரூமுக்கு வந்து போகிறோம். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு ப்ரைஸை பார்க்குறோம். ஸோ ப்ரைஸை பார்த்து எங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லை, அந்த ப்ரைஸை பார்த்துட்டு நாங்கள் வாங்கலை, மறுபடியும் அதை விட கம்மியான ப்ரைஸில் நாங்கள் பார்க்குறோம். எங்களால் என்ன முடியுமோ அதை பார்க்குறோம். அவங்களுக்குள்ளாலே பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க, பார்த்தாலே தெரியலை அப்படிங்கிற மாதிரி எங்களை சொல்கிறாங்க சார். ஸோ அப்போது அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதை விட நம்ம இந்த மாதிரி பேச்சுகளை கேட்குறப்போ தான் நமக்கு வந்து தோணும், இன்னும் நம்ம அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ளால வருது. ஸோ அந்த ஏக்கம் வர்றது வந்து வெறியாக மாறுது. ஸோ அந்த வெறினால தான் நிறைய பேர் வந்து கடன் எடுக்கிறாங்க. மந்த்லி வந்து 40 இன்கம் வருதுன்னா 40 தாண்டி வந்து எங்களுக்கு வந்து செலவு போகுது. அது ஏன் அப்படின்னா எங்களோட அந்த ஏக்கம் வந்து எங்களுக்கு ஒரு வெறியாக மாறி ஸோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால தான் சார் இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை வந்து வெறுக்கிறது. மிடில் கிளாஸை தாண்டி அடுத்த கட்ட இதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஆசை வர்றதுக்கு காரணமே இதுதான் சார். எல்லாருக்குமே வந்து
பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கிளாஸ்லேயே தான் வந்து வாழ்ந்துட்டு மிடில் கிளாஸ்லேயே வந்து போயிடணுன்ற ஆசை கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு போகிறது ஆசை தான். ஆனால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வந்து போகணும் சார். அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கடன் எடுத்து அந்த கடனோடய போகணும்னு வைங்களேன், திரும்ப அது பேர் வந்து அப்பர் கிளாஸ் கிடையாது, அது திரும்ப நம்ம மிடில் கிளாஸ் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா 11 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கேன் சார். இப்போவும் 11 வருஷம் பார்த்தீங்கன்னா கெரியரில் 11 கம்பெனி நான் மாறி இருக்கேன். கோவிட், லே ஆஃப், அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு. எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு கம்பெனியாக மாறி இப்போ என் ப்ரொஃபைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் ஜம்ப் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறேன் சார், கோவிட்டில் வேலை போயிடுச்சு, அது எங்களுக்கு தெரியாது சார், ஆனால் உங்கள் ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து சேலரி வேணும் அதிகமாக. அந்த சேலரின்றது கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் வந்து நீ வந்து உனக்கு இப்போ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் நீ வந்து அப்போ வந்து சேலரி அதிகமாக கேட்ப. எனக்கு ஃப்ரெஷர் ஒருத்தன் வரான், அவன் இந்த டெக்னாலஜி எல்லாமே தெரியும், நான் உனக்கு வெறும் 10,000 கொடுத்தா போதும், அவன் எனக்கு 2 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு போகிறான். ஸோ இப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா மிடில் கிளாஸ்லேயே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், கடன் இல்லாமல் இருந்துட்டு போகணும். என்ன மாதிரியான அவமானங்களை இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி நினைக்கிறீங்க? எங்கள் அப்பா கூட வந்து ஒரு கோயில் திருவிழாக்கு போயிருந்தேன் சின்ன வயசில், ஒரு 4th 5th படிச்சிருந்தேன். அப்போ நம்ம ஒரு சின்ன பிள்ளை, காதெல்லாம் குத்தலை, சும்மா ஒரு பாவாடை சட்டை மட்டும் போட்டு கூப்பிட்டு போயிட்டார் அப்பா பஸ்ஸில். சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அந்த வீட்டில் இருக்கிறோம், எல்லாம் சாப்பிட்றாங்க, நீ வந்து உட்காந்து சாப்பிடுன்னு யாரும் சொல்லவே இல்லை. திருப்பி எங்கள் அப்பா அந்த வீட்டிலேருந்து என்னை ரோட்டில் ஒரு டீ கடை இருந்துச்சு, அந்த டீ கடைக்கு தூக்கிட்டு வந்து டீயும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்து திருப்பி அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு. மறுநாள் காலைல திருவிழா முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாருமே வந்து கார் வச்சு கூப்பிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் சைக்கிளில் என்னை உட்கார வச்சுட்டு வந்து சைக்கிளை வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறவங்க ஒரு பூ கடையாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த கடையில் சாவி கொடுத்து என் தம்பி வருவான், எங்கள் அப்பாவோட சித்தப்பா பையன், அவன் வருவான், நீ சைக்கிளை கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் பஸ் ஏறி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, எல்லாருமே நான் நிற்கிறேன் வாசலில், சின்ன பிள்ளை நான் ஓடுறேன், அந்த காரெல்லாம் தொட்டு பார்க்குறேன், அந்த காலத்து கார் மாரி இருக்குது, எல்லாம் ஏறி உட்காடுறாங்க, நானும் எங்கள் அப்பா நிற்கிறோம். எங்கள் அப்பா எல்லாம் ஏறினோடனே உள்ளே போயிட்டார், நான் நிற்கிறோம். நாங்களும் அங்கே பஸ் ஸ்டாப் தான் போகணும், பஸ் ஏறி விழுப்புரம் தான் வரணும். யாருமே வந்து நீங்கள் வாங்க காலை ஏறிக்கங்கன்னு சொல்லலை, யாருமே சொல்லலை. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பாப்பா பிறந்து உடனே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம அப்பயும் கஷ்டப்பட்டோம், இதுக்கப்புறமும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளுக்கும் ஒரு பாப்பா வந்துருச்சு, லைஃப்பில் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு சப்போர்ட்டு யாரும் இல்லை, அதனால நான் என்னால் டெவலப் பண்ண முடியல, அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எஃபர்ட் என் கூட போட்டிருந்தா இன்றைக்கி அவர் வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. 15,000 சம்பளத்துக்கு வந்து கஷ்டப்படுறாரு, காலையில் 6 மணிக்கு போனால் நைட்டு 11 மணிக்கு வராரு. ஒருவேளை என் கூட ஒரு அந்த 5 மாதம் அவர் கஷ்டப்பட்டுருந்தா இன்றைக்கி அவர் கஷ்டப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துலேருந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அது ஏன் நீங்கள் செய்யலை? என் வேலையிலே நான் ஒரு 6 மாதம் அதில் கண்டினியூ பண்ணால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சார். வேலை சேரும்போதே எனக்கு சொல்லிட்டாங்க, நீ ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணாலே இந்த வேலை நீ கொஞ்சம் மேலே வந்துடலாம், ஒரு 50,000 சம்பளம் வந்துடும் அப்படின்ட்டாங்க. நான் இதை பார்த்துட்டு அதை விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையே சரி தக்க வச்சுக்கலாம் அப்படி சொல்லி நான் அதிலே கம்பெனியில் ஒரு மோட்டிவேட் பண்ணி சொல்லும்போது அதை எடுத்துக்கிறீங்க, மனைவி ஒரு மோட்டிவேட் பண்ணி சொல்லும்போது அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுதான் சார், எனக்கு அதை பற்றி தெரியல, எனக்கு அதான் சார் பிரச்சனையே. நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கடையாக எடுத்து பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அமைதியாக இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னான், நீ ஏன் இதெல்லாம் செய்கிற, நான் செய்ய சொன்னேன் நான் ஒன்று அப்படின்னு கேட்டார். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இவருக்காக வந்தேன். ஸோ இவர் வந்து ரொம்ப டவுனாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டு உடனே பாப்பா இருந்துச்சு, பாப்பா பிறந்தோடனே ரொம்ப டவுனாக இருந்தார். எனக்கு என்னன்னா எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே இல்லை, 2.5 வருஷம் ஆகுது. இப்போ 1 வாரமாக தான் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிறாரு. அந்த 2.5 வருஷம் நான் பட்ட வலி வேதனை யாருக்குமே சொல்லவே முடியாது. போன வாரம் சனிக்கிழமை தான் எங்கள் அப்பா என் பாப்பாவை பார்த்தாரு. அந்த 2.5 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். அந்த 2.5 வருஷத்துலையுமே இவர் என்ன நல்லா வச்சிருக்காருன்னு எங்கள் அப்பாட்ட யாருன்னா ஒருத்தவங்க சொல்லணுன்றதுக்காகவே நான் கஷ்டப்பட்டேன். கை குழந்தையோட மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலேருந்து எப்படியாவது ஒரு உயரத்தை தாண்டி போயிட மாட்டோமா, இங்கேருந்து ஒரு உயரத்துக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடைய நம்பிக்கையோட தான் எல்லா பெண்களுமே ஒரு தொழில் முயற்சியவோ ஏதோ ஒரு ஐடியாவையோ உங்களுக்கு விதைக்கிறாங்கல்ல. அதை நீங்கள் குறைந்தபட்சம் காது கொடுத்து கேளுங்க, முடிஞ்சால் தயவு செஞ்சு அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த தொழிலையும் நேசித்து செய்யும்போது அதில் வெற்றி அடையும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற இந்த பேங்க் வேலையிலும் மேலே போக வாய்ப்பு இருக்குங்கும்போது அவங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த தொழிலில் வந்து ஒரு ஈடுபாடோடு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன் சார். பெரும்பாலும் அவங்க பேசின எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ் போகிறதுக்கு ட்ரிகர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை யாரும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் நம்மளை காயப்படுத்திருக்கலாம், மீதி 90-95 பேர் வெளியே இருக்காங்க, அவங்களோட நம்ம நெட்வொர்க்கிங் வச்சுருக்கலாம்.
ஈவில் ரேட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னா நம்மளோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக கொண்டு என்னோட தாட்ஸ் சார். விருப்பப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வர்றோம், அப்போ அவங்களோட நம்ம லைஃப்பை நம்ம கொண்டு போகிறதானே நல்லாயிருக்கும். அப்புறையே நீங்கள் அவங்களே சேர்த்து புஷ் பண்ணி அவங்க வாழ்க்கையை இங்கே எடுத்து நம்ம வாழ்க்கையை சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குறீங்கன்னு கேட்குறேன். கஷ்டத்துக்குள்ளே தள்ளணுன்றது இது பாயிண்ட் கிடையாது, கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏன்னா காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வராரு. அவரை பற்றி அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் கேர் பண்ணுறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, அதை நாங்கள் கேர் பண்ணுறோம். அவங்க லைஃப்லேருந்து ஒரு படி மேலே வந்துட மாட்டாங்களா? இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டாங்க, அதை கொஞ்சம் தூக்கி விடணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கேர் பண்ணுறேங்கிற பேரில் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள இன்னொரு பிரச்சனையில் இன்வால்வ் பண்ணி விடுறீங்க. வயசு இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், அதை எல்லாரும் மறந்துடுறீங்க. இப்போ லோன் போட்டுட்டு 25 வருஷம் ஆயிடுது, 25 வருஷம் லோனுக்காக ஓடினதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் அவர் லைஃபே அவரே என்ஜாய் பண்ண விடுங்க. அவர் லைஃப் என்ஜாய் பண்ணணும்ல, அதை நான் கேட்குறேன். நம்ம வந்து விரும்பி தான் கல்யாணம் பண்ணோம். என் கணவர் பின்னாடி தான் இருக்காரு. அவருக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் 10 வயசுக்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு 100 தடவை ஐ லவ் யூ சொல்லுவேன், கேட்டு பாருங்கள். அவ்வளோ கிஸ் பண்ணுவேன், உண்மையாக சொல்கிறேன். லவ் இல்லாமலாம் இல்லை. அதே நேரம் கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் நான் டார்ச்சர் பண்ணல, வீடு கேட்கல. 25 வருஷம் ஆச்சுப்பா. இதுக்கு மேலேயும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் குழந்தைங்களுடைய லைஃப் என்ன ஆகும்? 25 வருஷத்தில் அவர் உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறேன். வீடு ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பண்ணியிருக்காருல, அப்போ அந்த வீடவே மறுபடியும் பிடிக்கிறீங்க. இதுக்கப்புறம் அப்புறம் லைஃப்பை ஃப்ரீயாக விடுங்களேன். நான் கல்யாணம் பண்ணும்போது 200 ரூபா வச்சுருந்தேன் சார். இப்போ வந்து ஓரளவுக்கு பசங்களை படிக்க வச்சுட்டேன், ஓரளவுக்கு நகையை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துற எல்லாமே. இதுவே போதுன்ற நான் இன்னும் பறக்க வேணான்ற நான். ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன் அதுக்கு முன்னாடி. இப்போ 3 வேளையும் சாப்பாடு ஒன்று கரெக்டாக போடுறேன். நீ என்ன கேட்குறேன் நான் வாங்கி தரேன். இதை விட நமக்கு ஏன் வானத்தில் பறக்கணும்னு நம்ம ஏன் ஆசைப்படணும்? இப்போ திடீர்னு எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணு வீடு கட்டுறது எல்லாமே பண்ணிவிட்டு போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த இஎம்ஐ அடைக்கிறதுக்கு படாத பாடுபடுறதை விட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆண்கள் நீங்கள் இதெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போயிட்டு போவீங்க, யாரையும் பார்க்க மாட்டீங்க, அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு மொய் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டு வெளில வந்துருங்க. ஆனால் லேடிஸ் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு நல்ல புடவையில் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருந்தால் உன்னை வானே கூப்பிட மாட்டாங்க, தெரியுங்களா? அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க, சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. அந்த இடத்துல நோஸ் கட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி யோசிக்க முடியாதப்ப யோசிக்க விடாத அந்த சமுதாயம். மேரேஜுக்கு போகும்போதே சிரிச்சுக்கிட்டே போங்க நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் அங்கே சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் அவமானப்படுறது நீங்கள் தான்றதை மறந்துடுறீங்க. அந்த இடத்துல எங்களோட பொசிஷனில் நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு 80 லட்ச ரூபா வீடு தான் அங்கீகாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 80 லட்ச ரூபா வீடு வச்சா நீங்கள் ஹை கிளாஸ் போயிடுவீங்க. அப்போ உங்களை யாரும் ஏழனமா பார்க்க மாட்டாங்களா? 1.5 கோடி 2 கோடி வீடு வச்சோ ஏழனமா பார்ப்போம் அவங்கள. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி 3 கோடி வீடு பாப்பீங்களா? எனக்கு கோவம் வருது சார். ஆப்வியஸ்லிங்க. உங்களோட லைஃப் ஒரே ஒரு நிமிஷம். மாமனார் மாமியார் அம்மா அப்பாவோட தான் நம்ம வந்து அவங்க பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நான் மிடில் கிளாஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பையனால் செய்ய முடியலன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களே ஒதுக்கி வைக்கும் போது அப்படி அடுத்தவங்க நீ எப்படி போகிறது? இப்போ நீங்கள் சொல்கிற அடுத்தவங்க சமுதாயத்தில் இருக்கலாம், அவங்க ரிலேஷன் இருக்கலாம். இது சொந்த அம்மா அப்பா இப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. யார் மதிக்கணும்? 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகி. பொண்டாட்டி லவ் யூடி லவ் யூ லவ் யூ. இதோட ஜெயிச்சதுக்கு என்ன இருக்குது? அவள் தான் மிடில் கிளாஸ் ஜெயிச்சாச்சு, அவள் தான் லவ் யூ. இன்னைக்கு வரைக்கும் லவ் பண்ணிருக்குமா பாக்குறவங்களுக்கு போதுமே. ஒரு ஆம்பளையும் சொல்றாங்க பாருங்களா, நைட்டு தூங்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்க தூக்கம் வராம தூங்காம இல்ல, அடுத்த நாள் விடிய கூடாது தூங்காம இருக்கும். திங்கக்கிழமை வந்துடக்கூடாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை தூங்காம கிடக்குறோம். இஎம்ஐ சாவ சொல்றீங்களா? சொல்லுங்க. இஎம்ஐன்றது உங்களுக்கு புரியல. புருஷங்காரங்களுக்கு 2வது பொண்டாட்டி மாதிரி அதை வச்சுக்கிட்டு அவன் சாவறது இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கட்டுற இஎம்ஐக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம் இல்லங்க, அப்புறம் என்னங்க வேணும் உங்களுக்கு? யோசிக்கிறீங்க பத்தியா? 2 வருஷம் தானே, 2 வருஷம் இப்படின்றதுக்குள்ள போய்டும். அப்போ 2 வருஷம் லைஃப் ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட் இருக்குன்னு வைங்களா. என் பொண்டாட்டி கூட நான் ஒரு நாளைக்கு 7,600 செகண்ட்ல போன்ல பேசினிருந்தேன் லவ் பண்ணும்போது. இன்னைக்கு பேச முடியல. எதனால? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இப்படியே இருந்துக்கலாம், அப்படி எல்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும்னா நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் உங்களுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். வீட்டுல இருந்து காலைல 8 மணிக்கு நான் வேலைக்கு போகலையா? நீ என்ன கேளு, யோசிச்சு பாருங்க. நாங்க வேலைக்கு போகாம இங்க ஒருத்தராவது இருந்தீங்கன்னா நீங்க இவங்க அத்தனை பேரையும் கேட்கலாம். நாங்க வேலைக்கு போறோமே, அதுக்கு மேல வர்றது நாங்க உழைக்கிறோம், என்ன பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்காக தானே. நாங்க கல்யாணம் பண்ண பொண்ணை நாங்க நல்லபடியா பாத்துருக்கோமா, அதுல எங்களுக்கு கிடைக்குது பாருங்க அந்த மாதிரியாவது சந்தோஷம். அவ்வளவுதான், அது போதும் எங்களுக்கு. கல்யாணம் பண்ற பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறீங்க, அதோட உங்களோட வேலை முடிஞ்சில்ல. நடுவுல குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும்ல நீங்க. அதோட லைஃப் என்ன ஆகுறது? அவர் என்ன கேட்குறாரு, நான் லவ் பண்ண காலத்தில் என்னால் அவ்வளோ நேரம் செலவு பண்ணி பேச முடிஞ்சது. ஆனால் வாழ்க்கை கல்யாணத்துக்குள்ளன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிற சூழல் வரும்போது நான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு மேலேயும் நீங்கள் திணிக்கிற திணிப்பு இருக்குல்ல, சந்தோஷமாக வச்சுக்கிறேங்கிறத நான் வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுறேன், அதை ஃபஸ்ட்டு நிறைவேற்றணுமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கிற லிஸ்ட் ஒன்று இருக்குல்ல,
அதுக்காக நான் வாழணுமா? எங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாழ்ந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மிடில் கிளாஸில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் எடுக்காத ரிஸ்க்கை நாங்கள் எடுத்திருந்தோம். இப்போ எடுக்கிறதுனால எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க. எங்களோட பூர்வீகத்தில் எப்படின்னாக்கா எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வாழ்ந்த காலத்தில் பணக்காரவங்கெல்லாம் கண்டாங்கன்னாக்கா அவங்களாம் ஒரு மரியாதைக்கு எந்திரிச்சு நிற்கணும். இன்றைக்கி அதே ஊரில் நாங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இன்றைக்கி அங்கே போகும்போது அப்போ எங்கள் தாத்தா பாட்டி யாருக்கு மரியாதை கொடுத்து இது பண்ணாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்களை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும்னு நினைக்கிறாங்க. வாப்பா என்ன பண்ணுற ஏது இப்படி நல்லா வந்துட்ட போல இருக்குது அப்படிலாம் பேசும்போது நாளைக்கு எங்களோட ஜென்ரேஷன் உள்ளவங்க அங்கே போகும்போது அவங்களோட லைஃப் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதே தவிர ரிஸ்க் எடுக்காமல் நம்ம அப்படியே நார்மலாக போயிட்டே இருப்போம். எதுக்காக நம்ம வந்து இப்படியே இருக்கணும் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா அடுத்த ஜென்ரேஷனும் பாதிக்கப்படும் சார். கண்டிப்பாக அதை மாற்றணுன்றதுனால தான் நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறது. 500 ரூபா சம்பாதிச்சுட்டு வரும்போது இப்போ பைக்கில் வரும்போது ஹோட்டலில் ரோட்டுகளில் நிப்பாட்டினேன் 2 பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டான் அவன் ஊட்டி விட்டான். இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க. அப்பவும் பத்தாது. ஒன்றும் இல்லை 15 கோடி சம்பாதிக்கிறான் ஒருத்தன். அவன் என்ன சொல்கிறான்? நான் இவ்வளோ சம்பாதிக்கிறான், என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறா, பேசுறதுக்கு டைம் இல்லையா? என் பொண்டாட்டிகிட்ட எனக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு, ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? 8 ஹவர் போதும் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு. வருதா கடவுள் கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கிறோம், கொடுக்கலையா என்ன பண்ண முடியும்? கீழே இருந்து மேலே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் நாங்கள் மேலே வந்துடும், நீங்கள் நம்பிட்டு போங்களா, அவ்வளோதான். இப்போ அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னா என்ன சொல்றாருன்னா, நான் லவ் பண்ணேன், நான் மேரேஜ் பண்ணேன், 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இது மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்னன்னு சொன்னார்னா, நான் இன்னைக்கு என் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தேன், நானும் அவனுக்கு கடைக்கு போனோம், அவளுக்கு நான் ஊட்டி விட்டேன், எனக்கு அவள் ஊட்டி விட்டா, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறோம். இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் இருக்குல்ல. 8 மணி நேரம் நான் வேலைக்கு போகிறேன், மீதி நேரம் வந்து என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்துட்டு பேசிட்டு நைட் அவளோட படுத்து தூங்குறேன். இதை நான் சந்தோஷம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்களா? அது நடக்கட்டும், உழைக்கிறேன். ஆனால் அது நடந்தே ஆகணும்னு ஒரு நிர்பந்திச்சு நம்ம ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். சார் நீங்கள் சொல்கிறது பர்சனலாக உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது. என் பொண்டாட்டியை நான் சந்தோஷமாக வச்சிருக்கேன், என் பொண்டாட்டியை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இல்லைன்னு சொல்றீங்க, நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு நான் இங்கே சொல்லிடுறேன். உங்களை யாரும் நல்லா பார்த்துக்கலையா, உங்கள் ஹஸ்பண்ட்லாம் நல்லவங்க இல்லையா, நீங்கள் சொல்கிறீங்க, நான் இங்கே அவள்தான் நான் சொன்னதெல்லாம் தப்பு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாயிண்ட் டேக்கன். ஆனால் ப்ராக்டிக்கலாக பேசும்போது எதுவுமே வந்து பணத்தை வச்சு தான் வேல்யூ ஆகுது. முன்னாடி அவன் நல்ல மனுஷன், நல்ல மனம் இருந்தது, நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவன் நல்லவன், அவனை எதுவுமே செய்ய முடியாது. மேலே இருக்கிறவன் எல்லாங்கிட்டையுமே அவ்வளோ பணம் இருக்குது, தொடக்கூட முடியாது. காசு இல்லைன்னா நம்மளா வளர்க்குற நாய் கூட மதிக்காது. அதுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி போட்டு ஒரு எலும்பு துண்டு வாங்கி போட்டால் தான் அந்த நாய் நம்ம சொல் பேச்சு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிக்கணும். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, பணத்துக்கு பின்னாடியே ஓட வச்சுட்டானுங்க. ஈஸியாக ஒரு இஎம்ஐயில் மாட்டி விட்டானுங்க, லாக் பண்ணிட்டானுங்க. ஒரு 50 வயசுக்குள்ளே செத்து போயிடுறோம். முன்னாலாம் எப்படி 100 வயசு வரைக்கும் நிம்மதியாக இருந்தானுங்க. அப்போல்லாம் இவ்வளோ பணம் வேணும்னு யாரும் யோசிச்சாங்களா? இல்லை. இப்போ பணத்தை வச்சு தான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. வாழ்க்கையில் எந்திரிச்சு நான் 8 மணி நேரம் வேலைக்கு போகிறேன், நான் வந்து என் பொண்டாட்டி மூஞ்சி பார்க்குறேன். இன்றைக்கி அவளுக்கு நான் ஊட்டி விட்றேன், எனக்கு அவள் ஊட்டி விட்றா, ஐ லவ் யூ பொண்டாட்டிங்கிறேன், ஐ லவ் யூ பொண்டாட்டிங்கிறா. இந்த மனநிலையோடு நான் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு நான் வேலைக்கு போகிறேன், உழைக்கிறேன், என் ட்ரீம் நோக்கி ஓடுறேன். நான் வந்து சோம்பேறியாக வீட்டில் உட்காரல, தண்டமாக நான் வீட்டில் இல்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். ஏன்னா நான் அடுத்த நாளை நோக்கி நான் நம்பிக்கையோட நகர்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்னால் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணோம். ஆரம்பத்தில் எங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் 2 பேர்கிட்டையும் காசு இல்லை, மிடில் கிளாஸில் தான் இருந்தோம். லவ் மேரேஜ் நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்கன்னு எங்கள் சொந்தக்காரங்களே எங்களை கேள்வி கேட்டாங்க. அவங்க முன்னாடி இவங்க சொல்கிறாங்களே, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், லவ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் என்னோட அப்பாவும் சரி, என்னோட அம்மாவும் சரி, என்னோட சுற்றி இருக்கிற 4 பேர் சொல்கிறேன், நான் சமூகம் சொசைட்டி சொல்ல, அந்த 4 பேர் முன்னாடி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான் ப்ரூவ் பண்ணது. அவர் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் நானும் வேலை செஞ்சேன், 16 மணி நேரம்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். வேலை செஞ்சு என்னால் முடிஞ்ச ஒரு 7 சவரனோ 8 சவரனோ நான் சேர்த்தேன். அந்த நகையை அடமானம் வச்சுட்டு ஒரு இடம் வாங்கணும், ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கணும். என்ன கேட்டவங்க, லவ் பண்ணி என்ன வாழ போறா, லவ் பண்ணி அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்னா உன் கையில் என்ன இருக்கு, உன் கழுத்தில் என்ன இருக்கு, அதை மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல் நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொசைட்டி சுற்றி 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 அந்த காசு, பணம், நகை, சேஃப்டி, இவங்க கேட்கறதுலாம் 1 கோடி வீடோ 2 கோடி வீடோ, எல்லாரோட சரௌண்டிங்கும் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் காட்டுறதே நம்ம சக்ஸஸ்ஃபுல்ன்றதே அதை தான் நினைக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்களே சார் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எவ்வளோ ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறோன்னு அவங்களுக்கு இப்போ எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு இப்போ புரியாது. எங்களுக்கு எப்போ புரியும்னா, நாளைக்கு இவங்க பசங்களுக்கு கல்யாணம் இவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் இவங்களுக்கு பையன் எவ்வளோ ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறா கஷ்டப்படுறான்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து அது புரியும் அவங்களுக்கு. அது வெல் செட். அவர் அதாவது இன்னைக்கு அவர் உங்கள் கணவராக இருக்கும்போது அவர் என்ன மாதிரியான மனோநிலையும் பிரச்சனையும் கடந்து வராருன்னு சொல்ல நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பையும் உங்கள் கனவுகளையுமே அதை முன்னாடி வச்சு அதை நீங்கள் வந்து அவருடைய வழியையும் எதிர்பார்ப்பையும் நீங்கள் அங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்போ புரிஞ்சுப்பீங்கன்னா, உங்கள் பையனோ பொண்ணோ நாளைக்கு கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி இப்படி ஒரு பண்ணும்போது என் பிள்ளைய எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, என் பிள்ளையெல்லாம் வந்து ஒரு இடத்துல மிஷின் மாதிரி வேலை செய்ய சொல்கிறா, அப்படி இதே மனநிலை அங்கே மாறிடும்.
அதை தான் அவர் தெளிவாக அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறாரு வந்து ஒரே நாளில் நம்ம பணக்காரன் ஆக முடியாது. ஆனால் பணக்காரர்கள் வாங்குகிற ஒரு 100 பொருட்களை நம்ம வீட்டில் 2 வாங்கினாலும் நம்ம ஜெயிச்சு தான் நினைக்கிறோம்ல. அப்படியான பொருட்களாக நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிற பொருட்கள் என்னென்ன? நான் காரு தான். காரு, டிவி தாங்க சார். யூடியூப் அதில் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆசையாக இருக்குது. லக்ஸுரியான சோஃபாஸ் சார். என்ன விலை? ஒரு 70,000 80,000 ரூபாயில் சோஃபா. வேற? எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிட்டாரு. டிவி வாங்கிட்டாரு, ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாரு, வாஷிங் மிஷின் 2-3 மிஷின் கூட வாங்கி கொடு. ஆனால் எனக்கு ஏசி தான் வாங்கி கொடுத்ததில்லை. ஆனால் எனக்கு ஏசி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அவரால் முடியும், ஆனால் வாங்கி தான் கொடுக்க மாட்டேன்றாரு. பெட்ரூமுக்கு மட்டுமா வீடு ஃபுல்லாக ஏசி போடணுமா உங்களுக்கு? பெட்ரூமுக்கு போட்டாலே போதும் சார், வீடு பூரா ஏசி வாங்கணும்னு இல்லை. அந்த மாதிரி அந்த தம்பி சொல்லிச்சு 2 பூரி நான் சாப்பிட்டுட்டேன், 2 பூரி என் பொண்டாட்டி ஊட்டிக்கு விட்டுட்டேன், இந்த வாழ்க்கையே போதும்னு சொல்கிறாரு. அதை மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார். நாளைக்கு மருமக வந்துட்டாலோ இல்லை மருமக வந்துட்டாலோ உதன்னு ஒதிப்பார். நீ பூரி சாப்பிட்ட கதையை சொல்ல முடியுமா? ஏன் வீடு வாங்கலை, ஏன் நகை வாங்கலை, ஏன் பொருள் வாங்கலைன்னு கேட்பா. அப்போ யோசிப்பார். இதெல்லாம் நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறது 10 வருஷத்தில் சந்தோஷமாக 2 வருஷத்தில் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. 30 வயசில் 30 வருஷம் கல்யாணம் ஆகி இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணணுமோ அதுதான் சிறப்பு. எவ்வளோ சம்பாதிச்சா நாங்கள் ஹை கிளாஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் என்னப்பா சொல்கிறோம்? 10 கோடி வச்சிருக்கவனுக்கு 1 கோடி வச்சிருக்கவன் மிடில் கிளாஸ், 100 கோடி வச்சிருக்கவனுக்கு 10 கோடி வச்சிருக்கவன் மிடில் கிளாஸ், 1000 கோடி வச்சிருக்கவனும் 100 கோடி வச்சு நம்ம மிடில் கிளாஸ்ன்றது எப்பவுமே எல்லா இடத்துலையும் இருக்குக்கா. நான் மிடில் கிளாஸாக இருக்கிறதுல எதை நினச்சி தரமா சந்தோஷப்படுறேன்? என் புள்ள கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேங்க, என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, என் புள்ள ஒரு நாள் காரை பார்த்துட்டுல எப்போ அந்த மாதிரி கார் நம்ம எப்போ வாங்கணும். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? நான் கார் வாங்க முடியும்டா என்னால். ஆனால் நான் வேலைக்கு கரெக்டாக போனேன்னா, நான் கார் வாங்க போனேன்னா அதை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும். இஎம்ஐ கட்டினா எல்லாம் பண்ணும். உன் கூட டைம் ஸ்பெண்ட் முடியாது. இது வரைக்கும் 15 மெடல் வச்சு வச்சிருக்கிறான். ஸ்டேட் லெவல் ஜிம்னாஸ்டிக், பாடி பில்டிங் எல்லாமே நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா என் புள்ள கூட என்னால் இருக்க முடியுது. அது இப்போ கரெக்ட்பா. எவ்வளோ சம்பாதிச்சா நம்ம மிடில் கிளாஸ் தாங்க. படிவேலு சொல்றாங்கல்ல, ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. என்ன சொல்றோம்? கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, நல்ல செட்டில்மெண்ட்டான வாழ்க்கை வாழலாம் தான் சொல்றோம். அனுபவம் தான் சார் வாழ்க்கை. ரிஸ்க் எடுத்தா தான் அனுபவம் கிடைக்கும். அப்படியே இருந்துட்டு அனுபவம் கிடைச்சிருமா? உங்க பையன் வந்து என்ன படிக்கிறாப்ல? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 3rd ஸ்டாண்டர்ட். என்ன அவரை பயிற்சி பண்ணி என்ன ஆளா நீங்க உருவாக்கி? ஜிம்னாஸ்டிக்ல இது வரைக்கும் 6 ஸ்டேட் லெவல் சார். சிலம்பத்தில் 3 வாட்டி வாங்கியிருக்கிறான். சர்ஃபிங் போயிட்டு இருக்கிறான். வேற என்னடா, பாடி பில்டிங்ல 5 காம்படிஷன் எல்லாமே நான் கூட இருந்து நான் சொல்லி கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஜிம்னாஸ்டிக்னா இங்க வால்ட் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணுவான். இப்போ வர லக்ஷா காட்டு வீல் டபுள் அண்ட் காட்டு வீல் லக்ஷா அப்படியே சிங்கிள் அண்ட் காட்டு வீல். சார் கிட்ட போய் ஸ்டாண்டிங் ஃபிளிப் வச்சு ரோஸ் குத்த மாதிரி போஸ் குறா. லக்ஷா ரவுண்ட் ஆஃப் வச்சு கண்டினியூ ஃபிளிப் வரா. 1 2 சூப்பரா. ஒரு அப்பா ஒரு குழந்தைய என்ன படிக்க வச்சிருக்காரு, எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்காரு, வாழ்க்கையில் எத்தனை வீடு வச்சிருக்கிறாரு, அப்புறம் எத்தனை கார் வச்சுருக்காரு, இதெல்லாம் தாண்டி இந்த பிள்ளையோட இந்த வாழ்க்கை வளர்ச்சியில் எவ்வளோ நேர மணித்துளிகளை அந்த குழந்தைக்காக செலவு பண்ணியிருக்காருல்ல, அதுதான் உண்மையான சொத்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே போட்டிருக்காரு. இது நாளைக்கு ஒரு சாம்பியன் ஆகி ஒரு உலக லெவலில் போய் ஒரு மெடல் வாங்கிட்டு வரான், ஜிம்னாஸ்டிக்கில் நாளைக்கு ஒரு பெரிய பேர் வாங்குறான், ஒரு இடத்துல பெரிய ஆள் ஆனான்னா அதுதான் மாற்றும். எங்கோ இந்த சச்சின் டெண்டுல்கரோடைய அப்பா வந்து எவ்வளோ பெரிய பணக்காரன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. தோனி எடுத்துக்கோங்க இல்லையா, எவ்வளோ பேர் வந்து தங்கள் பிள்ளைகளை பெரிய ஆள் ஆக்கணுங்கிறதுக்காக அவங்க கனவு தொலைச்சதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை மாறி இருக்கு. இன்றைக்கி எத்தனை பிராண்டுக்கு சச்சின் வந்து பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்கார், டோனி பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்கார். ஆனால் அவங்க அப்பா ஒரு பிராண்டை உருவாக்குனாரே தவிர அவர் பிராண்ட் ஆகணும்னு நினைக்கல. நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்தாச்சு. எனக்கு இது சொல்லுங்கள், மனைவிகள் ஒவ்வொரு கணவர்களையும் நினைத்த உயரத்தை கொண்டு போகிறதுக்காக அவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல, அப்படி இருக்கா? சார் இப்போ ரிஸ்க் எடுக்கலாட்டி எப்போ ரிஸ்க் எடுக்க போகிறேன், இப்போ ரிஸ்க் எடுக்காட்டி எப்போ ரிஸ்க் எடுக்க போகிறேன். எங்கள் ஒய்ஃப் நான் எந்த ஒரு ஜாப் ஏதாச்சும் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, மாமா உன்னால் முடியும், தைரியமாக இறங்கி செய் அப்படின்வாங்க. டவுனாக நான் எப்போல்லாம் இருக்கிறேனோ என்னை நல்லா டைட்டாக ஒரு ஹக் பண்ணிப்பா, பார்த்துக்கலாம் எங்கே போயிட போகுது பார்த்துக்கலாம் அப்படின்வா. உன்கிட்ட திறமை இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஒரு கடை போடு, இன்னொரு கடை போடு, இன்னொரு கடை போட்டு மொத்தம் 6 ஃபாஸ்ட் ஃபுட் கடை போடும் சார். அவங்க சொல்லி தான் போட்டேன். அதே போல் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க பொட்டிக்கு வைக்கலாம், அதை வைக்கலாம், இதை வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது இறங்குறதுக்கு. நீங்கள் முன்னாடி போங்க, உங்களுக்கு நான் கயிறாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கயிறாக இருக்கேன்? ஆமாம். பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கு.
என்னோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வயசில் ஓடாமல் எந்த வயசில் ஓட போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், 6 மந்த் ஆக போகுது. 10,000 பட்ஜெட் போட்டுட்டு பர்ச்சேஸ் போவாங்க, 20,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. எதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, இப்போ நம்மளால் ஓட முடியும், நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஓடலாம், எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கலாம். திருப்பி நாளைக்கு ஃப்யூச்சரில் ஓட முடியாதப்போ தான் நம்ம அதை வச்சு செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன கூட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து ஓடிட்டு இருக்காங்க சார். நானும் உனக்கு சம்பாரிச்சு தரல, நீ ரிஸ்க் எடு அப்படிமா. நானும் சம்பாரிச்சு தரலாம், ரிஸ்க் எடு. ரிஸ்க் எடு. நான் இருக்கேன் எப்பவுமே அந்த மாதிரி அந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் அதான் சொல்லுவாங்க. கடை வாங்குற இடத்துலையும் சொல்லுவாங்க, கடனை கட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக்கை எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. அப்போ சில சமயம் டென்ஷனே ஆயிரும். இந்த நான் இருக்கிற ஒரு வாரத்தில் தாண்டி நான் இத்தனை தாடை மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருவரும் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிறதுக்கு தான் ஒரு தூண்டுகோலாக மனைவி இருந்து ஒரு வேலையுமே நம்ம சொல்கிறோம், ஒரு ஐடியாவை. அப்பா அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு தூண்டுகோல் தான் பிள்ளைகள் நல்லாக படித்து வெளிவருவார்கள். அதே நேரத்தில் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மனைவியின் தூண்டுகோலாக இருந்து ஒவ்வொரு கணவருக்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய பலம். அது எனக்கு தெரிஞ்சு அநேகம் பேரோட வாழ்க்கையை அதை மாற்றிருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்போ ஒரு இடத்துல சந்தோஷம் இருக்குன்னா, இந்த தூண்டுகோல், இந்த மோட்டிவேஷன் இதெல்லாம் டார்ச்சர் ஆகாத வரைக்கும் ஆண்களுக்கு அது சந்தோஷம். அது எப்போ ஒரு இடத்துல டார்ச்சர் ஆகுது அப்படின்னா, தேவைக்கு மீறி ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்துக்குள் நாம் ஒரு உயரத்தை தொட வேண்டும் என்பதற்காக ஆண்களை நிர்பந்தப்படுத்துவதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிர்பந்தம் தான் அவரை போன்ற ஒரு மனிதர் என்னால் ஒரு இடத்துல பொருளாதார தண்ணீரை அடைய முடியாத சூழலில் உன்னுடைய நகை எடுத்து கொண்டு போய் நான் ஒரு இடத்துல வச்சு தோத்துட்டேனேன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, மனைவி கிட்ட அழுக வேண்டிய ஒரு சூழல் இருக்குல்ல. நீங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு பொருளாதார தன்னிறைவை அடையணும் அப்படிங்கிற உங்கள் முயற்சி பாராட்டலுக்குரியது. அதற்காக நீங்கள் எடுக்கிற எல்லா முனைப்புகளையுமே நான் மனதார பாராட்டுறேன். அதே நேரத்தில் அவர் சொல்கிறதுல ஒரு நியாயமான விஷயம், 50 வயசை நான் நெருங்கிட்டேன், இப்போ நான் ஒரு இடத்துல தோற்று நான் செய்கிற தொழிலில் தோற்று போயிட்டேன்னா என் குடும்பம் மறுபடியும் ஒரு இடத்துக்கு இருக்கிற இடத்துல இருந்து கீழே போய் நின்றக்கூடாதுங்கிற பயம்தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்தியாவில் 70 விழுக்காடு மேல் உள்ள கல்யாணமான தம்பதிகள் இந்த பொருளாதார பிரச்சனைகள் சிக்கிக்கொண்டு அவர்கள் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஸ்லீப்பிங் டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வாழ்கிறாங்க. அது என்ன ஒரு புது டேர்ம் அப்படின்னா, ஒரே வீட்டில் வாழ்வாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு அவர் ரூமில் போய் படுத்துப்பார், இவர் வேலையை பார்த்துட்டு இவர் வேலையை படுத்துப்பாங்க. இல்லைன்னா ஒரே அறையில் இருப்பாங்க, இவங்க தனியாக படுத்துப்பாங்க, அவங்க தனியாக படுத்துப்பாங்க. ஏன்னா என்னோட எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீ புரிஞ்சுக்கல, என்னோட அன்பை நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன், கிடைக்கல, ஏன்னா உன்னோட எதிர்பார்ப்பு வேறையாக இருக்குது. அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார், பணம் சம்பாதிக்கணுங்கிற ஏக்கமும் ஒரு இடத்துல தவிப்பும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அன்பு சந்தோஷம் இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசுகிறவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. பிரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர்மா. பிரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.